بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما والقرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بأمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகழ்ந்த அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவருமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே உலக வாழ்க்கையை நாம் ஆளும் பொழுது படைத்தவனால் அறிவுறுத்தப்பட்ட படைத்தவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய வழிகாட்டலை உள்ளத்திலே பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அஞ்சிய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் சுவர்க்கத்தை கொடுப்பதை வாக்களிக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மீது கொண்டிருக்கின்ற ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமை எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது, எப்படிப்பட்ட இறைவன் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இறைவன் படைத்த படைப்புகளை பற்றி குர்ஆனிலே நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய அத்தாட்சிகளை மனிதர்களுக்கு இறைவன் குர்ஆனின் மூலமாக பல அற்புதங்களை பல அத்தாட்சிகளை குறிப்பிடுகிறார். காரணம், மனிதன் அல்லாஹ்வினுடைய அற்புதத்தையும் அத்தாட்சியையும் உணர்ந்து இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அஞ்ச வேண்டும், அவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ரூம் 30வது சூராவினுடைய 22வது வசனம் 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வமின் ஆயாத்திஹி கல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இக்திலாஃப் அல்வானிக்கும் அல்சினத்திக்கும், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை பல நிறங்களாக படைத்திருப்பதும், இந்த உலகத்தில் மனிதன் பேசுவதற்கு பல மொழிகளை படைத்திருப்பதும், இன்னபி தாலிகல் ஆயாத்தில் ஆலமி, உலகத்தில் வாழ்கின்ற கற்றவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வானம் பூமியை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதே போன்று உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய தோற்றம் இருக்கிறது, அவன் பேசக்கூடிய மொழி இருக்கிறது, அதையும் அல்லாஹ் தஆலா நாம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அவன் பேசக்கூடிய மொழி பலதரப்பட்டதாக இருக்கிறது. மனிதனுடைய நிறங்கள் பலதரப்பட்டதாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். சிவப்பு, கருப்பு, மாநிலம், இப்படியாக நிறத்தினுடைய பல கோணங்களில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறார். இதை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு, கற்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட படைப்புகளை படைத்திருக்கிறான் என்றால், உருவாக்கி இருக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். அதை தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்-லைலி வன்-நஹார் வப்திகாஉக்கும் மின் ஃபத்லிஹி வமின் இன்னபி தாலிகல் ஆயாத்தி லிகௌமி யஸ்மஊன். அவன்தான் உங்களுக்கு உறங்குவதற்கு இரவையும் பகலையும் கொடுத்திருக்கிறான். பகலிலே மனிதன் சம்பாதிக்கிறான், இரவு நேரங்களிலே ஓய்வெடுக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இதை மனிதன் பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்காக வேண்டி ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறார், ஞானத்துக்களை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் மனிதன் இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவன் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால், இறைவன் கொடுத்த அருள்கொடைகளுக்கு நன்றி நிலைநாட்டவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா அவனை பல சோதனைகளின் மூலமாக சோதிப்பான். அதையும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை சூரத்துன் நஹல் 16வது சூராவினுடைய 112வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். வதரகல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா யஅதியா ரிஸ்கா ரகதன் மின் குல்லி மகான் ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ் ஃபஅதாகஹா லிபாசுல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கான் யஸ்னஉன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஊரை சுட்டி காண்பிக்கின்றார். தரகல்லாஹு மஸலன் கரியத்தன் ஆமினத்தன் முத்மஇன்னா, ஒரு ஊரார் மன நிம்மதியோடு இருந்தார், சந்தோஷமாக இருந்தார்கள், அச்சமற்று இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஏன் அவர்கள் அச்சமற்று இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள்? யஅதியா ரிஸ்கா ரகதன் மின் குல்லி மகான், அவர்களுக்கு மனிதன் உணவு வசதி வாய்ப்பை தேடுகிறான். அப்படிப்பட்ட உணவு, ரிஸ்க், வசதி வாய்ப்பு இவைகளை அல்லாஹ் தஆலா பல கோணத்திலே கொடுத்து கொண்டே இருந்தார். ஏன் கொடுத்தார்? மனிதன் படைத்தவனை அறிய வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக பல வகையான ஞானத்துக்களை, அருள்கொடைகளை, ரிஸ்க்குகளை, உணவுகளை விசாலமாக கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் ஃபகஃபரத் பிஅன்அமில்லாஹ், அவன் செய்த வேலை என்ன? படைத்தவன் கொடுத்த அருளுக்கு அவன் நன்றி செலுத்தவில்லை, படைத்தவன் கொடுத்த அருளை நிராகரித்தவனாக இருந்தான், படைத்தவனை நினைக்கவில்லை, படைத்தவனுக்கு அஞ்சவில்லை, படைத்தவன் மறந்த பேச்சை பேசினான். ஆட்சி கிடைத்தது, அதிகாரம் கிடைத்தது என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் தன் நாவை இறைவனுக்கு பயந்து பயமில்லாமல் ஒருவன் பேசினார். அதனால் அல்லாஹ் தஆலா
அப்படிப்பட்ட அடியார்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பசியை அவர்களுக்கு ஆடையாக கொடுத்து சோதித்தோம். எவ்வளவு செல்வத்தில் புரண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்ன? படைத்தவனுக்கு நன்றி கெட்டவராக, படைத்தவனை மறந்ததினால், படைத்தவனுக்கு இணை கற்பித்ததினால், இறை கட்டளைகளை புறக்கணித்ததினால், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததினால் செல்வம் செழிப்பாக இருந்த ஒரு ஊரானை அல்லாஹ் தஆலா பசியின் ஆடையாக அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு பயத்தை என்ற சோதனையும் அவர்களுக்கு கொடுத்தார். உலகத்தில் நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காட்டு தீயை ஒரு பறவை கிடைக்கின்றது. எவ்வளவு விசால் வசதி வாய்ப்புகள் இருந்து அனைத்து தீர்க்க முடியவில்லை. படைத்தவனை மறந்தார்கள், படைத்தவனை நினைக்கவில்லை, படைத்தவனுடைய கடமைகளை உணர்ந்து கொள்ளவில்லை, படைத்தவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்கள், படைத்தவனுக்கு எதிராக பேசினார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்கள் உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுக்கக்கூடியவனாக, இவைகள் அனைத்திற்குமே இறைவன் வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் என்பதை உலகத்தாருக்கு அல்லாஹ் புரிய வைக்கின்றார். அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு வகையான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். அவருடைய வல்லமை ஒரு நபியின் மூலமாக அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தினான். உலகமெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா மிஅராஜ், இஸ்ரா வல் மிஅராஜை மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இது படைத்தவனால் தான் செய்ய முடியும், உலகமே அதை சிந்திக்க வேண்டும், உலகமே சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உலகத்தில் யாராலும் நிகழ்த்த முடியாத அளவிற்கு இது அல்லாஹ் ஒருவரால் தான் நிகழ்த்த முடியும் என்ற விண்ணுலக பயணத்தை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட அடியார்களுக்கும் உலகில் வாழக்கூடிய மக்களுக்கும் இறைவனுடைய வல்லமை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இதைதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா 17வது சூராவினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிக்கு கொடுத்த அற்புதம், நபியை வைத்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவர். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு வஸ்-ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், மிக தூய்மையானவன், தூய்மையானவன். அஸ்ரா பிஅப்திஹி, தன் அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கக்கூடிய அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு பைத்துல் முகத்தஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை இல்லத்திற்கு நாம் ஒரே இரவில் அழைத்து சென்றோம். உலகத்திற்கு சிந்திக்க வைக்கிறான். படைத்த ரப்பல் ஆலமீன் எவ்வளவு வல்லமை மிக்கவன், எவ்வளவு கண்மூடி கண் திறப்பதற்குள் இத்தனை கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு நபியை ஒரே இரவில் அழைத்து சென்று செய்தியை உலகத்திற்கு அறிவுரைப்படுத்துகிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆய்வு நிகழ்த்திக் கொண்டு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் ஆய்வு செய்து பாருங்கள், உங்களால் இதை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. படைத்த அல்லாஹ் தான் அதை நிகழ்த்தி காட்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு எந்த விதமான அறிவியல் வளர்ச்சிக்கு இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹ்வின் பெரிய அற்புதங்கள் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாம் கூறுகின்ற ஒவ்வொரு விஷயமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உன்னதமிக்கதாக, மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய, இறை மனிதர்களை சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இறைவன் அந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுகிற ஒரே இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்றோம். பபாரக்னா ஃபியா அவ்வளவு அதன் அருகாமையில் உள்ள இடங்களை எல்லாம் பரக்கத் பொருந்தியதாக, அபிவிருத்தி பொருந்தியதாக ஆக்கி இருக்கின்றான். அங்கே ஈமானியர்களுக்கு அடிக்க நினைத்தவர்கள் எல்லாம் அடிக்க முடியாமல் துவண்டு போய் கதறிய கதறல் எல்லாம் காணாமை கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய வலிமையும் வல்லமையும் ஈமான் நிறைந்த மக்களும் பிஞ்சு குழந்தைகளும் அங்கே இருக்கிறது. பார்த்தவர்களே, அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி பொருந்தி பூமியாக ஆக்கினான். ஆட்டம் போட்டவர்களை ஆள வைத்தான். அல்லாஹ் தஆலா படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கினான். அப்படிப்பட்ட இடத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போன்றுதான் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று, இறை அற்புதங்களில் ஒன்று, இறைவன் நிலைநாட்டிய ஒன்று, இறைவன் விதைத்த பரக்கத்து பொருந்திய பூமி என்று ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு அறிவுறுத்துகிறான். உங்களுடைய செல்வாக்கை வைத்து தீய விலைகளை விடுத்து விடாதீர்கள், படைத்தவன் நாடினால் சாதித்து காட்டுவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டிவிட்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாம் அங்கே அழைத்து சென்று தெரியுமா, நுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை அற்புதங்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக
குஃபார் குறைஷிகள் இறைவனை மறுத்தார்கள், இறை தூதரை மறுத்தார்கள். அவர்களுக்கு ஒரு நபி இவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமா, எச்சரிக்குமா, இதற்கு பின்னால் ஒரு இறைவன் இருக்கின்றான் என்கின்ற உணர்வு அவருடைய உள்ளத்தில் உதயமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை அந்த பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து விண்ணுலக பயணமாக மேலாஜிக்கு இறைவன் அழைத்து சென்று அவரோடு உரையாடியதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். இன்னஹு ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் நமக்கு நாம் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸில் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றார்கள். அங்கிருந்து வானவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து சென்றான் என்பதை ஹதீஸினுடைய புகாரியில், முஸ்லிமில், அபூ தாவூத், திர்மிதியில், நஸீ போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் ஆதாரப்பூர்வமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை இறைவன் நிகழ்த்தி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இரவு இருந்தார்கள். அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அவர்களுடைய இதயத்தை பிளந்து எடுத்து அவர்கள் இதயத்தை ஜம்சம் நீரால் கழுவுகிறார்கள், திரும்ப அதை உள்ள வைக்கிறார்கள். நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நம் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் விளக்கப்பட்டது, அங்கே ஜம்சம் நீரால் கழுவப்பட்டது. அங்கிருந்து அவர் சுத்தப்படி ஈமானையும் அங்கே ஹிக்மத்தையும் அங்கே வைக்கப்பட்டது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து புராக் என்னும் வாகனத்தின் மூலமாக பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே எல்லா நபிமார்களையும் ஒன்று இணைத்து அந்த நபிமார்களுக்கெல்லாம் 2 ரக்காயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவத்தை தெளிவுபடுத்துவதற்காக 2 ரக்காத் அங்கே தொழ வைக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாகனத்தின் மூலமாக ஒவ்வொரு வானத்திற்கும் அழைத்து செல்கின்றார்கள். முதலாவதாக வானத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வை இறை அங்கே ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த மக்கா குஃபார் குறைஷிகளுடைய உள்ளத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உள்ளத்தில் ஈமானிய இன்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் வானத்திற்கு அழைத்து சென்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள். விசாரணை நடக்கிறது, சலாம் சொல்கிறார்கள், பதில் சலாம் சொல்கிறார்கள், அவருடைய வரவேற்பை சிறப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். பிறகு அதற்கு அடுத்து 2வது வானத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருவர்களையும் அங்கே சந்திக்க ஏற்பாடு செய்கிறார்கள். பிறகு 3வது வானத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பையும் சலாமும் நடக்கிறது. பிறகு 4வதாக அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்தில் சந்திப்பு ஏற்படுத்துகிறார்கள். பிறகு 5வது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பு ஏற்படுத்துகிறார்கள். பிறகு 6வது வானத்திற்கு செல்லப்படுகிறார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள். பிறகு 7வது வானத்திற்கு செல்லப்படுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பை அங்கே சந்திக்கிறார்கள். பிறகு அடுத்து பைத்துல் மஹ்மூர் என்று சொல்லப்படக்கூடிய வானவர்கள் மட்டும் இபாதத் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு அழைத்து சொல்கிறார்கள். இங்கே வானவர்கள் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை தியானித்துவார், அவர் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வானவர் அந்த மஸ்ஜித் பைத்துல் மஹ்மூரிலே நுழைந்துவிட்டால் பிறகு 70 நாள், ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் அங்கே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை நுழைந்துவிட்டால் திரும்ப அவர்கள் வாழ்க்கையில் நுழையவே முடியாது, அவ்வளவு வானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மஹ்மூரை சந்திக்கிறார்கள். அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய இலந்தைகளுடைய மரத்தின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வோடு சந்தித்து உரையாடக்கூடிய மிகப்பெரிய நசீபை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கிறார். அங்கே சென்ற பொழுதுதான் ஒவ்வொரு கடமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இவைகளெல்லாம் பூமியில் இருந்து அல்லாஹ் தஆலா கடமையாக்கினார். ஆனால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் சென்ற பொழுது இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கடமை என்ன? தொழுகை என்ற
என்று கடமையாக்கப்பட்ட ஒரு சிறப்பை, ஒரு அன்பளிப்பை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு உரையாடும் பொழுது அங்கே அன்பளிப்பாக இந்த உம்மத்திற்கு கொடுத்தார். இதையே அல்லாஹ் தஆலா இடத்தில் நேரடியாக சென்று உரையாடும் பொழுது அங்கே கொடுத்த அந்த நிஅமத்தை இந்த அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உரையாடி அந்த உரையாடல் இந்த தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்ற சிறப்பையும் மகத்துவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை மிஅராஜுக்கு நபியை அழைத்த பொழுது அங்கே அழைத்து இந்த தொழுகையை கடமையாக ஆக்குகின்றான். கொடுக்கப்பட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்றால் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது இறைவனை நான் பார்க்க முடியாது. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க நினைத்தார்கள், அல்லாஹ் தஆலா பார்ப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், நிச்சயமாக இந்த மலையை பாருங்கள், இந்த மலை இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். ஆனால் மலையிலே அல்லாஹ் தஆலா ஒளி அடித்த உடனே அந்த ஒளி மகூத்துலான மலை போனது. மூசா பூச்சியானார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை அங்கே பார்க்கவில்லை, உரையாடினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா அந்த மிஅராஜில் தான் நமக்கு தொழுகையை கொடுத்தார். ஃபர்லாக்கப்பட்டது தொழுகை, கடமையான தொழுகை நாம் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற கடமை அங்கே கொடுக்கப்பட்டது. இங்கிருந்து திரும்ப வரும்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சந்திப்பு ஏற்படுத்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பு கேட்கிறார்கள், மா ஃபரத ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு என்ன கடமையாக ஆக்கியிருக்கிறார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியினுடைய பண்பு இன்னொரு நபியை விசாரிக்கிறார்கள். என்ன அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார், என்ன அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார் என்று கேட்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதபல்லாஹு ஸலாத்தன் ஃபரீதத்தன் 50 ஸலாத். சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 50 வக்த் தொழுகையை கடமையாக ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னக கௌமுன் லா தஸ்ததிய, நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், இந்த சமுதாய மக்கள் 50 வக்த் தொழுகை அவர்களால் தொழ முடியாது, அவர்கள் நிலைநாட்ட மாட்டார்கள். எனவே இர்ஜி இலா ரப்பிக, உங்க ரப்பிடம் திரும்ப போய் ஐயுஃபிப, குறைத்து வாருங்கள், சமுதாய மக்கள் செய்ய மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சென்று அல்லாஹ்விடத்தை கேட்கிறார்கள். குறைக்கப்படுகிறது. பலமுறை ஒரு சென்று கடைசியாகத்தான் 5 வக்த் தொழுகை ஆக்கப்பட்டது. 50 வக்த் தொழுகை அந்த சமுதாயம் என்ன அஞ்சுக்கு என்ன நிலைமை, அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. வந்து கேட்கும் பொழுது எத்தனை வக்த் தொழுகை கடமையாக்கப்பட்டது? 5 வக்த். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கும் சொன்னாங்க, ஒரு சமுதாயம் இதை கூட பின்பற்ற மாட்டாங்க, இந்த தொழுகையை வீணடித்து விடுவார்கள், இதை மேன்மைப்படுத்த மாட்டார்கள், உலகத்தை நோக்கித்தான் இவர்கள் அலைவார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் விண்ணுலக பயணத்தின் போது நபியை சந்திக்கும் பொழுது இந்த உம்மத்தை குறித்து அறிவுரை செய்தார்கள். இந்த உம்மத்தை இதையும் முறைப்படுத்த மாட்டார்கள், அதை உலகத்தை பார்த்துக் கொண்டு அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட தொழுகை, இறைவன் நபியை அழைத்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அன்பளிப்பு இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. அன்பார்களே, உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட் கிடைச்சா கொண்டு போய் பீரோல வச்சு அழகாக வச்சு சக்கராத்துல அதை பாதுகாக்கிறோமே, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையில் வெற்றியினுடைய தளத்தை கொடுத்து, நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய இபாதத்தை கொடுத்து, மன்னரையிலிருந்து வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதை கொடுத்து, உலகத்தினுடைய இன்ப கஷ்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய இபாதத்தை கொடுத்தனா அந்த இபாதத்தில் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. உலகத்தில் வழி ஈமானியர்கள் வழிமீனப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தை நாம் தொழுகையில் இருந்து கொண்டு வருகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த விண்ணுலக பயணத்தில் கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை தான் கொடுத்து அனுப்பினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது சொன்னார்கள், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அஸ்தஹீது மினல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் திரும்ப போய் கேட்கிறதுக்கு வெட்கப்படுறேன், இதுக்கு மேல நான் போக மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமையாக்கப்பட்ட 5 வக்த் தொழுகையோடு திரும்ப வேண்டார்கள். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். ஏன் எவ்வளவு பெரிய ஒரு சோதனையான நெருக்கடியான நிகழ்ந்து நேரத்தில் நடைபெற்றது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்திலே தன்னோடு உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு துணையாக நின்றவர்கள் தான் அபூ தாலிப். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சொல்வதற்கு, தீனை சொல்வதற்கு உறுதியாக இருந்தவர்கள் அவருடைய மனைவி கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா. இது எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தன் மார்க்க பணியை செய்ய வேண்டும் என்று தாயிப் நகரத்திற்கு சென்றார்கள்.
தாயிப் நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவர்கள் மூலமாக கல்லால் அடித்து ரத்தம் சிந்தப்பட்டு மனவேதனையும் தாங்க முடியாமல் தாயிப்பிலிருந்து வானவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். இந்த வானவர்களை அனுப்பி சொன்னார், மலக்குல் ஜபல் அனுப்புறான், மலையுடைய வானவர்கள் அனுப்புறான். அவர் நபிக்கு இவ்வளவு பெரிய வேதனையா? நீங்க சொல்லுங்க நபியே, இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து இந்த சமூகத்தை அழித்து விடுகிறேன் என்று கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் அறியா இந்த கௌமன் லா யஅலமூன், இவர்கள் அறியாத மக்கள், இவர்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள். இன்னி அர்ஜு அன் யக்ருஜு மின் அஸ்லாபி மன் லா யஅபுது இல்லல்லாஹ், இவர்களுடைய சந்ததிகளில் பின்னால் வரக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள் உருவாகுவார் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கை இழக்காமல் சொன்னார். அதனால இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி கிடக்கிறது. அன்றைக்கு அழிக்க வேண்டாம், அவர்களை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் தன்னை அடித்தவர்களை, தன்னை எதிர்த்தவர்களை கூட அழிக்க கூடாது என்று நினைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட மனவேதனை தாங்க முடியாமல் வருகின்ற நேரத்தில் தான் சோதனைகள் சோதனை வந்த பொழுது இஸ்லாம் சொல்கிறது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, உங்களுக்கு நெருக்கடி கஷ்டம் துன்பம் எல்லாம் அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு செழிப்பை கொடுப்பான், ஒரு இன்பத்தை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு மதீனா மக்காவை நோக்கி வரும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நபியுடைய வழி தாங்க முடியல, கஷ்டமா இருக்காங்க, வேதனை பண்றாங்க, அவர்களுக்கு உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறான். உன்னை எங்கே அழைக்கின்றேன், வாங்க இங்க. எங்கே? ஒரு வானவரை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இங்கே மிஅராஜ் என்ற பயணத்தை அல்லாஹ் நபியை அழைத்து அங்கே பிரயோஜனப்படுத்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டமான நெருக்கடியான ஒரு நிலையில் ஒரு தூதர் இப்படி பட்டிருக்கிறாரே என்று அவர்களை அழைத்து அல்லாஹ்விடத்தில் உரையாடி அவர்களுக்கு இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுகையும் கடமையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுக்கிறார். இதை குஃபார் குறைஷிகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லும் பொழுது நிராகரித்தார்கள், மறுத்தார்கள். முன்கூட்டி அவர்கள் நிராகரித்தார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரையும் அழைத்து சொன்னாங்க, இவர் இறைவில் நான் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றேன், உலகம் பயணம் சென்றேன், இறைவனோடு உரையாடினேன் என்று பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு இருந்த குஃபார் குறைஷிகளை அழைத்து சொல்லும் பொழுது எல்லோரும் ஏராளமாக பேசினார். என்னாச்சு முகமதுக்கு இப்படி ஒரே ராத்திரியில் இவ்வளவு தூரம் பயணம் போயிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார் என்று இழிவாக பேசினார்கள், புறக்கணித்தார்கள். ஆனால் இந்த செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட போய் சொல்றாங்க, உங்களுடைய தோழர் இப்படி சொல்கிறார் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், முகமது அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருவதை சொல்வதை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தியை சொன்னால் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்தால் ஒரு சம்பாக்கும் சித்திக் இந்த அபூபக்கர் சித்திக் என்கிற பெயர் அவர்களுக்கு புனைக்கப்பட்டது என்பதையும் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். உலகமே மறுத்தது ஈமானிய வலுவை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமானுடைய வலுவை பாருங்கள். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்பது ஈமானிய விஷயம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பட்ட அவர்கள் வருந்த பொழுது குஃபார்களை சொன்னார்கள். அது சொன்ன பொழுது கூட கூடியிருந்தவர்கள் எல்லாம் அந்த பைத்துல் முகத்தஸினுடைய பள்ளிவாசலுடைய தூண்களை பற்றி, வாசல்களை பற்றி எல்லாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே நேரடியாக காட்டுகின்றார். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நபிக்கு எவ்வளவு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். அங்கே மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு மக்காவாசிகள் சென்ற ஒரு ஒட்டக கூட்டம் அவர்களை பற்றி அங்கே சொல்கிறார்கள். அங்கே ஒரு ஒட்டகம் காணப்படுவது பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இவ்வளவு உண்மையான நிலைப்பாடுகள் சொல்லப்பட்டதற்கு பின்னும் அவர்கள் அங்கே புறக்கணித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு முகத்துவத்தை ஒவ்வொன்றையும் அறிவிக்கக்கூடிய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறார். காரணம், மனிதர்களாக ஈமான் கொண்டவர்கள் நபியின் மீது ஈமான் கொள்ள வேண்டும், நபி சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வுகளை ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே சுவர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, நரகத்தில் காட்டப்படுகிற பல வேதனைகள் அங்கே காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை அங்கே பார்க்கிறார்கள். என்ன சமூகம்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யஸ்மிஷூன வஜூஹும் மின் நுஹாதி அல்ஃபாரிஹ், நீண்ட நகங்கள் கொண்டவர்கள், செம்பினாலான நகம். அந்த நகங்களை கொண்டு யஸ்மிஷூன வஜூஹும் சுதூரஹும், தங்களுடைய முகங்களை கீறி கிழித்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய உள்ளங்களை கீறி கிழித்துக் கொண்டு நரகத்தில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீமை செய்து கொண்டு வேதனை செய்து கொண்டு கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார், மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்கள் யார்? இவ்வளவு கொடுமையாக தங்களை தாங்களே தாக்கிக்
கொள்கிறார்கள் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லதீன யஅகுலூன லுஹுமன் நாஸ், இவர்கள் உலக வாழ்க்கையில் புறம் பேசி திரிந்தவர்கள். இந்த மனிதன் இந்த உலகத்துல புறம் பேசி திரிந்தா நாளை வறுமையினுடைய வேதனை என்ன தெரியுமா? நம்மில் இருக்கின்ற விதங்களால் நம்முடைய முகத்தை கீறி கிழித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நரகத்தில் உண்டு என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டது. இதை ஒன்று அதை ஏன் இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? இந்த உம்மத்தில் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் இந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது, இந்த பாவத்திலே விழுந்து விடக் கூடாது. நம்மை நாளை நரக நெருப்பில் இருந்து இது போன்ற தீமையில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நரகத்தில் காட்டப்படுகின்ற சில வேதனைகளையும் அங்கே நபிக்கு காட்டினார். ஒரு சிலர்கள் அங்கே இருந்தார். எப்படி சிலருடைய உதடுகள் எல்லாம் ஒட்டகத்தினுடைய உதடுகளாக மிக பார்ப்பதற்கு பெரியதாக தோன்றிற்று. அவர்கள் ஒவ்வொரு நரகத்தினுடைய நெருப்பு கங்கை முழுகுகிறார்கள். வாயால் போடும் பொழுது பின்பக்கமாக வெளியாகி கொண்டே இருக்கிறது, கதறிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கோர சம்பவம் நடக்கிறது. இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹு யஅகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில் பில் யதீம், அனாதைகளுடைய பொருளாதாரத்தை உலகத்தில் அநியாயமாக ஏமாற்றி சாப்பிட்டார்கள் அல்லவா? அனாதையுடைய சொத்தை தின்றவர்களுடைய தண்டனைகள் தெரியுமா? உலகத்தில் பெருசா இருக்கும், ஒட்டகத்தினுடைய உடல் போல இருக்கும், நெருப்பு கங்கை அவர்கள் தின்பார்கள் என்று இங்கு காட்டப்பட்டதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதைப்போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். மிகப்பெரிய பாறாங்கள்லாம் அவர்கள் தலையை நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் யார்? இவர்கள் இவ்வளவு பெரிய பிரமாண்டமான பாறாங்களா? இவர்கள் கல்லை கொண்டு நசுக்கப்படுகிறார்கள். கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹா, இவர்கள் எல்லாம் தரக்கு ஸலாத் தாகுலு ஸலாத்தல் மக்துபா, ஃபர்லான தொழுகை இவர்கள் போலித்தனம் செய்தவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள். இவர்களுக்கு இந்த தொழுகையை மிக பாரமண்டமாக மிக கஷ்டமாக இருந்தது. தொழுகையை விட்டவர்களுக்கு தான் பாரங்களை விட்டு அவர்களுடைய தலையை நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழுகையை விடுபவர்களுக்கு, தொழுகையை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு வறுமையுடைய தண்டனையை மிஹராஜில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டினார். எப்படி? உங்களுடைய தலைகள் வாராங்களை வைத்து நசுக்கப்படும். தொழுகை இல்லையா? நிச்சயமாக இந்த தண்டனை உண்டு, புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்பட்டதை மறந்து விடக்கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நரக வேதனை எல்லாம் காட்டப்பட்டது என்றால் மனிதராகி நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் இஸ்லாம் மிஹராஜ் என்பது எந்த மாதத்திலே எந்த ஆண்டில் நடந்தது என்பதை பல ரிவாயத்துகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஈமான் கொள்ள வேண்டும். நமக்கு இந்த மிஹராஜில் விசேஷ இபாதத், விசேஷ திக்ர், விசேஷ தஸ்பீஹ் என்று உருவாக்கி அசல் அடிப்படையான விஷயத்தை இல்லாமல் உருவாக்கியதுடைய விளைவு மனிதர்கள் என்ன ஆக்கிடுச்சு? தொழுகையுடைய கவனம் இல்லாமல் ஆக்கி போச்சு. தொழுகையுடைய இபாதத்துடைய முக்கியத்துவம் தெரியாமல் போச்சு. அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாமல் போச்சு. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் போகுது. எப்போ ஈமானுடைய விஷயத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்ளே நுழைத்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்ன கடமையிலே அவர்கள் கோட்டை விடுவார்கள். இஸ்லாம் என்ற பெயரில், மிஹராஜ் என்ற பெயரில் அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒன்றை இந்த மக்களிடத்திலே சொல்லி அவர் விசேஷத்தை உருவாக்கியதினால் அசல் என்ன? இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, அச்சம் இல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏன் கற்றுக் கொடுத்தது? உனக்கு தொழுகை தேவை, இபாதத் தேவை, ஈமான் தேவை, இறை கட்டளை தேவை. இதுதான் வெற்றியினுடைய அடித்தளம் என்பதை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மிஹராஜ் என்பதை அல்லாஹ் கூறியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள். எனவே இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அங்கே கடமையாக்கப்பட்ட தொழுகைதான் வெற்றி தரக்கூடியது. அந்த தொழுகையை பேணி காக்கக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்ற புரிவானாக. ஆமீன். வாஹித தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. கணிதக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாக நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படுவதற்கு, நாளை வறுமையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வழிகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்தில் பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்கள் கொள்கையை பாழாக்குவார்கள், அவர்களுக்கு நரகத்தினுடைய கேட்டுதான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் சூரத்துல் மரியம் 19 சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபஹலஃப மின் பஅதி வஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வ
வத்தபு ஷஹவத் ஃபஸௌஃப யல்கௌன கையா. பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், தொழுகையை பாழாக்குவார்கள். அனைத்து முஃபஸ்ஸிர்களுக்கும் தொழுகையை பாழாக்குவது என்பது தஅഖீருஸ் ஸலாத், தொழுகைக்குரிய நேரத்தில் தொழமாட்டார்கள், அதற்கே நரகத்தினுடைய கேட்டை அடைவார்கள் என்று நபிகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். தொழுகைக்குரிய நேரத்தில் தொழவில்லை என்றால் அவர்களுக்கு நரகத்தினுடைய கேட்டு இருக்கின்றார். தொழுகை விட்டால் நம்ம நிலைமை என்னங்கிறது அல்லாஹ் தஆலா பல வசனங்களில் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இழிவான வேதனைக்கு தள்ளப்படாமல் இந்த சமூகத்தை பாதுகாப்பதும் ஈமானை பாதுகாப்பதும் நம்மை மீது கடமை. இறைவனால் கடமையாக்கப்பட்டது தொழுகைதான் மறுமையுடைய வாழ்க்கையின் வெற்றி தரம். நம்முடைய வாழ்க்கை எதை செய்ய நினைத்தாலும் இதை இபாதத்தோடு தொழுகையோடு செய்துவார்கள், அல்லாஹ் உயர்த்துவான், வெற்றி கொடுப்பான். அதுதான் வெற்றி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி உண்மை என்பதை நம்பிக்கை கொண்டு அந்த தொழுகையில் கவனம் செலுத்தி வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலி வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமதிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.